ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் ஆஃப் போலண்ட். 1772 ஆகஸ்ட் 5ஆம் நாள் போலந்து லித்துவேனிய கூட்டமைப்பை 3 பெரிய சக்திகளான ஆஸ்திரியா, புரஷியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் பங்கீடு செய்து கொண்டன. போலந்து லித்துவேனிய பொதுநிலை கூட்டமைப்பு ஒரு காலத்தில் ஐரோப்பாவின் சக்தி வாய்ந்த மிகப்பெரிய பேரரசாக இருந்தது. ஆனால் அதன் அரசியல் மற்றும் சமூக அமைப்பு பெருநில உரிமையாளர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் கோல்டன் லிபர்ட்டி என்ற முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. சலக்ஸ்தா எனப்படும் நிலச்சுவார்ந்தார்களின் கட்டுப்பாட்டிலேயே அனைத்தும் இருந்தன. மன்னர்கள் அதிகாரம் இல்லாமலும் குடிமக்கள் உரிமைகள் இல்லாமலும் இருந்தார்கள். அரசை தேர்தலில் தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் சலக்ஸ்தாக்களிடம் இருந்தது. மன்னர்கள் பேரரசர்கள் எனப்பட்டாலும் சுயமாக முடிவு செய்ய முடியாது. உண்மையான அதிகாரம் சலக்ஸ்தாக்களிடமே இருந்தது. லிபரம் வெட்டோ என்ற அதிகாரத்தின்படி தனிப்பட்ட நபர்களாலும் நாடாளுமன்றத்தை முடக்க முடிந்தது. இதுபோன்ற ஆட்சியமைப்பால் நாடு குழப்பத்தில் சிக்கியது. நாட்டில் தனிப்பட்ட அதிகாரத்துடனான மைய ஆட்சி இல்லாததால் நாடு பலவீனமடைந்தது. இது அண்டை நாடுகளின் தலையீட்டுக்கு வழிவகுத்தது. 1768 1772 காலகட்டத்தில் போலந்தில் உள்ள கான்ஃபெடரேஷன் ஆஃப் பார் எனும் கட்சியினர் ரஷ்ய ஆதரவு மன்னருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். இதனால் நாட்டில் பல்வேறு மோதல்களும் குழப்பங்களும் ஏற்பட்டன. நாட்டில் நிலையற்ற குழப்பச் சூழல் நிலவுவதை காரணமாக காட்டி ஆஸ்திரியா, புரஷியா மற்றும் ரஷ்யா ஆகிய 3 நாடுகளும் 1772ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் நாளில் 3 தனிப்பட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. இதில் ஒவ்வொரு நாடும் போலந்து லித்துவேனிய கூட்டரசில் இருந்து ஒரு பகுதியை தங்களிடம் இணைத்துக் கொள்வதற்கு பழமையான மற்றும் நீதியான உரிமைகள் இருப்பதாக கூறப்பட்டது. இதன்படி இந்நாடுகள் போலந்தின் பகுதிகளை தங்களுக்குள் பிரித்துக் கொண்டன. முதல் பகிர்வின் விளைவாக போலந்து தனது மொத்த நிலப்பரப்பில் சுமார் 30% இழந்தது. இந்த முதல் பகிர்வின் பிறகு போலந்து முழுமையாக சரிந்துவிட 1793 மற்றும் 1795ஆம் ஆண்டுகளில் 2வது மற்றும் 3வது பகிர்வுகள் நடந்தன. இது போலந்து மக்களிடையே பெரும் அதிருப்தி, தேசிய இழப்புணர்வு மற்றும் தேச மீட்பிற்கான எதிர்கால போராட்டங்களை தூண்டியது. 1772இல் நடைபெற்ற போலந்து நாட்டின் முதல் பகிர்வு என்பது சக்திமிக்க நாடுகளின் அரசியலில் சிறிய நாடுகள் எவ்வாறு நசுக்கப்பட்டன என்பதற்கான முக்கிய எடுத்துக்காட்டாக வரலாற்றில் பதிவானது.